வணக்கம். நாம எல்லாருமே இந்த கருத்தை கேட்டிருப்போம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஆமா, கேட்கறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரியா இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஆனா இது கதையோட ஒரு பாதிதான்னா, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச சிந்தனையாளர் கண்ணனோட இந்த உரை நம்ம காலத்தோட ரொம்ப பிரபலமான ஒரு சுயமுன்னேற்ற கருத்தை ஒரு வழக்கறிஞர் மாதிரி குறுக்கு விசாரணை செய்யுது. ஒரு குறுக்கு விசாரணை, நல்ல வார்த்தை அது. ஆமா. இன்னைக்கு நாம ஈர்ப்பு விதின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த விசாரணை கூண்டுல ஏத்தி பார்க்க போறோம். கரெக்ட். இந்த விசாரணைக்கு கண்ணனோட வாதங்கள் தான் நம்மளோட முக்கிய ஆதாரம். நம்ம நோக்கம் இத சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றதில்ல. இல்ல அது நோக்கமே இல்ல. ஆனா இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற நடைமுறை சிக்கல்களை ஆழமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஆதாரம் கேள்வி கேட்கிற முக்கியமான இடம் இதுதான். வெறும் மனசளவுல கற்பனை பண்றது போதுமா, இல்ல நிஜமான முன்னேற்றத்துக்கு செயலும் திட்டமிடலும் அவசியமா? இந்த விஷயத்தை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். சூப்பர். அப்போ முதல் சாட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஈர்ப்பு விதியை பத்தி பேசுறவங்க எப்போதுமே சொல்ற ஒரு உதாரணம் இருக்கு. அந்த கார் உதாரணம். அதேதான், கார் வாங்குறது. உங்களுக்கும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுப்போம். இந்த விதிப்படி என்ன பண்ணணும்னா, அந்த கார் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, அதோட சாவியை கையில வச்சிருக்கிற மாதிரி, நீங்க அதை ஓட்டிட்டு போற மாதிரி. ஆமா, அதை ஓட்டிட்டு போற மாதிரி மனசுல கற்பனை பண்ணிக்கணும். அந்த கார் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்பவே கொண்டு வரணும். இப்படி செஞ்சா பிரபஞ்சம் அந்த காரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குன்னு சொல்றாங்க. ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆமா, கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இத செஞ்சா போதும்னு தோணும். ஆனா கண்ணனோட முதல் மற்றும் மிக முக்கியமான விமர்சனமே இங்க இருந்து தான் தொடங்குது. ஓ அப்படியா? அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் மனக்காட்சியோ இல்ல ஒரு பொருள் கிடைச்சிட்ட மாதிரி உணர்றதோ அந்த பொருளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. சேர்க்கலா? நிச்சயமா சேர்க்காது. வேணும்னா அது ஒரு தற்காலிக மன ஆறுதலை தரலாம். ஆஹா, நம்ம கார் வாங்கிட்டோம்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா கடைசியில அது பெரிய ஏமாற்றத்துல தான் முடியும்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஏன்னா கற்பனை வேற, யதார்த்தம் வேற. கரெக்ட். அப்போ ஆசைப்படுறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா ஆசைப்படுற முறைதான் பிரச்சனையா? ஒருவேளை கார் வேணும்னு கற்பனை பண்றதுக்கு பதிலா வேற என்னதான் செய்யணும்? கண்ணனோட பார்வைப்படி இதுக்கு மாற்று வழி என்ன? நிச்சயமா அவர் சொல்ற மாற்று வழிதான் ரொம்ப யதார்த்தமானது. எந்த ஒரு ஆசை நிறைவேறணும்னாலும் அதுக்கு மிக முக்கியமானது சரியான திட்டமிடல். சரியான திட்டமிடல். ஆமா. அதாவது ஆசைப்படுறது முதல் படின்னா, அதை அடையறதுக்கான ஒரு தெளிவான வழிய, ஒரு வரைபடத்தை உருவாக்குறது தான் அடுத்த மிக முக்கியமான படி. வெறும் நம்பிக்கையில மிதக்காம யதார்த்தத்துல காலூன்றி நிக்கணும்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்பிக்கைய ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கான எரிபொருளா பயன்படுத்தணுமே தவிர வண்டியே நம்பிக்கை தான் நினைச்சுக்க கூடாது. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இதே கார் உதாரணத்தை வச்சு இந்த திட்டமிடல்ங்கிறத இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட கார் வாங்க காசு இல்ல, ஆனா தினமும் காரை ஓட்டுற மாதிரி கற்பனை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கண்ணனோட திட்டமிடல் படி அவர் என்ன செஞ்சிருக்கணும்? இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. அவர் சொல்ற தீர்வு ரொம்ப நேரடியானது. முதல்ல உங்க தகுதியா ஆராய்ங்கன்னு சொல்றாரு. கார் வாங்க பணம் இல்லையா? பரவாயில்ல, அந்த பணத்தை சம்பாதிக்க என்ன செய்யணும் யோசிங்க. ஓகே. ஒன்னு, உங்க வருமானத்தை அதிகரிக்க என்ன புதுசா கத்துக்கலாம். ஒரு புது மொழி, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில், இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் கல்வி கத்துக்கலாமா? 2, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற திறமைகள்ல எதை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தினா சம்பளம் அதிகமாகும், அதை மேம்படுத்துங்க. சரி. 3வதா, இப்படி ஒரு புது திறமைய வளர்த்து வருமானத்தை உயர்த்தி பணத்தை சேமிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட காரை வாங்குங்க. ஓ, அப்போ விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஈர்ப்பு சக்தி வெளியேருந்து வரல, அது நமக்குள்ள இருந்து நம்மளோட செயல் மூலமா நாமளே உருவாக்கிக்கிறதான்னு சொல்றாரு. ஆமா. அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு காரை கொடுக்காது, ஆனா நீங்க திட்டமிட்டு உழைச்சா காரை வாங்குறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கும். நான் சொல்றது சரிதானா? மிக சரியா சொன்னீங்க. அந்த புரிதல் தான் முக்கியம். இதுல ஈர்ப்புங்கிறது என்னன்னா, நீங்க உங்க தகுதியும் திறமையும் வளர்த்துக்கும் போது நல்ல வேலை வாய்ப்புகளும் வருமானத்துக்கான வழிகளும் உங்களை தேடி ஈர்க்கப்படும். அதுதான் உண்மையான ஈர்ப்பு. சும்மா உட்காந்து கற்பனை பண்றதில்ல. இல்லவே இல்ல. சரி, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஆசை, ஒரு காருக்கான ஆசைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆயிரக்கணக்கான பேரோட ஆசை ஒரே ஒரு விஷயத்தின் மேல இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும்? இப்போ ஒரு சிக்கலான இடத்துக்கு வரும். ஆமா,
இங்கதான் ஜி கண்ணனோட அடுத்த வாதம் இந்த விதியை இன்னும் ஆழமா கேள்வி கேக்குது. ஆமா, இதுதான் இந்த விதியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற கேள்வி. அந்த உதாரணத்தை சொல்லுங்களேன். ஒரு பிரபலமான நடிகைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ம் ஈர்ப்பு விதிப்படி அவங்க எல்லாரும் அந்த நடிகையை கல்யாணம் பண்ணாத மாதிரி உணர்ந்து முழுசா நம்பினா எல்லார் ஆசையும் எப்படி நிறைவேறும்? அது சாத்தியமா? சாத்தியமே இல்ல. இது அந்த விதியோட ஒரு பெரிய ஓட்டைய தெளிவா காட்டுது இல்லையா? இது ஒரு எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த கேள்வி. இந்த ஒரு உதாரணமே அந்த விதியோட வரம்புகளை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏன்னா நிஜ உலகம் போட்டி நிறைஞ்சது. ஆமா, ஒரு அரசாங்க வேலைக்கு 100 பேர் விண்ணப்பிச்சா ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். ஒருத்தரோட வெற்றி மற்ற 99 பேரோட தோல்வியே அமையற சூழ்நிலையில இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணும்? 100 பேரும் முழு நம்பிக்கையோடு இருந்தா 100 பேருக்கும் அந்த வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அங்க தகுதி, திறமை, தேர்வுல வாங்குற மார்க் தான் முடிவை தீர்மானிக்கும். வெறும் நம்பிக்கை மட்டுமே ஜெயிக்க வைக்காது. அப்போ இந்த விதி ரொம்ப தனிப்பட்ட போட்டி இல்லாத சின்ன சின்ன ஆசைகளுக்கு வேணும்னா பொருந்துற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனா நிஜ உலகத்தோட போட்டிகளை சந்திக்கும் போது அது செயலற்று போயிடுது. கரெக்ட். இது வெறும் வேலைக்கு மட்டும் இல்ல. விளையாட்டு போட்டிகள், தொழில் போட்டிகள்னு எல்லா இடத்துலயும் இதுதான் நிஜம். எல்லாருமே ஜெயிக்கணும் தான் நம்புவாங்க. ஆமா, ஆனா உழைப்பும் திறமையும் சரியான வியூகமும் தான் ஜெயிக்கும். இந்த முக்கியமான உண்மையை ஈர்ப்பு விதி கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. அப்போ இந்த விதி தனிப்பட்ட ஆசைகள்ல ஆரம்பிச்சு போட்டி வரும்போது உடையுது. இதுக்கு அடுத்த கட்டமா இந்த குருட்டு நம்பிக்கையால வர்ற ஆபத்துகளை பத்தி ஜி கண்ணன் பேசுறார். ஆமா, இது வெறும் ஆசைகள் நிறைவேறாததோட நிக்கல, சில சமயம் பெரிய இழப்புகளுக்கும் வழிவகுக்குதுன்னு சொல்றாரு. அந்த பெருநிறுவனங்கள்ல பணத்தை கட்டி ஏமாந்தவங்களோட உதாரணத்தை சொல்றீங்களா? நிச்சயமா. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இது வெறும் தத்துவம் இல்ல, நிஜ வாழ்க்கை. பல ஆயிரம் பேர் சில நிறுவனங்கள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்து போனாங்க. ஆமா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஏன் பணத்தை போட்டாங்க? அவங்களோட பணம் பல மடங்கா பெருகும்னு முழுசா நம்பினாங்க. அவங்க அத மனசுல காட்சிப்படுத்தியிருக்கலாம், பணக்காரனான மாதிரி உணர்ந்திருக்கலாம். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? பணம் போச்சு. அந்த நம்பிக்கை அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கல. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க நம்பிக்கை எவ்வளவு தீவிரமா இருந்துச்சோ அவ்வளவு பெரியதா அவங்க ஏமாற்றம் இருந்துச்சு. அவங்க செயல் தவறானது, ஆனா அவங்க நம்பிக்கை உச்சத்துல இருந்துச்சு. கரெக்ட். நம்பிக்கை மட்டும் ஒருத்தரை காப்பாத்தாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இது வெறும் பண இழப்போட நிக்கல, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றீங்க. ஆமா, சில நேரங்கள்ல இது உயிருக்கே ஆபத்தா முடியுங்கிறத விளக்க ஜி கண்ணன் சொல்ற பாம்பு கடி உதாரணம் மனச உழுக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பாம்பு கடிச்சிடுச்சு, விஷம் உடம்புல ஏற ஆரம்பிக்குது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பதிலா விஷம் என்ன ஒன்னும் செய்யாது, நான் முழுசா நம்புறேன், என் நம்பிக்கை என்ன காப்பாட்டும் ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தா என்ன ஆகும்? உயிர் போயிடும், வேற என்ன ஆகும்? ஆமா, விஷம் அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். நம்பிக்கை வேற, உடலியல் வேற. விஷம் ஏறின உடம்புக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை தான் தீர்வு, வெறும் நம்பிக்கை இல்ல. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சொல்லுங்க. எப்போ நம்பிக்கை ஆரோக்கியமானதா இருக்கு, எப்போ அது ஆபத்தா மாறுது? ஆமா, அந்த கோடு ரொம்ப மெல்லிசானது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு செயலை செய்யறதுக்கு நம்பிக்கை உத்வேகம் கொடுத்தா அது நல்லது. ஆனா செய்ய வேண்டிய செயலுக்கு பதிலா நம்பிக்கைய மட்டுமேச்சா அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். அதே பாம்பு கடி உதாரணத்தை எடுத்துப்போம். நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போனா நிச்சயம் பொழைச்சிடுவேன்னு நம்புறது அவரை வேகமா செயல்பட வைக்கும். அது நல்ல நம்பிக்கை. சரி. ஆனா நான் ஆஸ்பத்திரிக்கே போவேண்டாம், என் நம்பிக்கை போதும்னு சொல்றது செயலை தடுத்து உயிருக்கே ஆபத்தை கொண்டு வரும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அருமையான விளக்கம். இதுக்கு தொடர்ச்சியா ஜி கண்ணன் ஒரு கூர்மையான கருத்தை சொல்றாரு. நான் அதை அப்படியே மேற்கோள் காட்டுறேன். மக்களின் அறியாமையையும் நம்பிக்கையும் மூலதனமாக வைத்து பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள். இது ஒரு பெரிய பாயிண்ட். இந்த வரி, இந்த மாதிரியான நம்பிக்கைகள் ஏன் இவ்ளோ பரவலா பேசப்படுது, ஏன் இதை இவ்ளோ மார்க்கெட் பண்றாங்கங்கிற அரசியலையே கேள்வி கேக்குது. இது தனிப்பட்ட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, ஒரு பெரிய வியாபாரமாவும் இருக்குன்னு புரிய வைக்குது. உண்மைதான். சுலபமான வழிகளை தேடுறது மனித மனசோட ஒரு பலவீனம். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா நம்புங்க, எல்லாம் நடக்கும்னு சொல்றது கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆமா, யாருக்கு தான் பிடிக்காது? உழைக்காம கஷ்டப்படாம ஜெயிக்க ஒரு குறுக்கு வழி இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? இந்த ஆசையை தான் சிலர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க.
அதாவது கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் மாற்றில்லைங்கிற அடிப்படை உண்மையை மறைச்சு இந்த மாதிரி போலியான நம்பிக்கைகளை விற்பதன் மூலமா சிலர் லாபம் பார்க்கறாங்க. ஆமா. அதனால ஜி கண்ணனோட இந்த வாதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம கேக்குற படிக்கிற விஷயங்களை அப்படியே நம்பிடாம அத கொஞ்சம் விமர்சன பார்வையோட அணுகணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இது உண்மையிலே நம்ம வளர்ச்சிக்கு உதவுமா இல்ல நம்மள செயலற்றவங்களா மாத்திடுமான்னு யோசிக்கணும். கரெக்ட். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். ஈர்ப்பு விதிங்கிறது நம்ம ஆசைகளை மனக்காட்சியா மாத்தி அதை உணர்றது மூலமா அடையலான்னு சொல்லுது. இதோட மையம் நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கை. ஆனா நாம பார்த்த ஜி கணனோட வாதங்கள் இதுக்கு நேர்மாறான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது, அதுக்கு பதிலா ஒரு ஆசையை அடைய சரியான திட்டமிடல் வேணும். அந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான தகுதியை வளர்த்துக்கணும். திறமையை மேம்படுத்தணும். கடைசியா களத்துல இறங்கி செயல்படணும்னு அவரோட கருத்துக்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வு ஈர்ப்பு விதிக்கு ஒரு யதார்த்த சோதனையை வைக்குது. ஆமா, ஒரு 3 கட்ட யதார்த்த சோதனை. சோதனை, கற்பனைய விட செயல் முக்கியம். காரை கற்பனை பண்றதை விட அதை வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறது. சரி. இரண்டாவது போட்டி வரும்போது ஆசையை விட தகுதி முக்கியம். நடிகையை 1000 பேர் ஆசைப்படலாம், ஆனா தகுதியான ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு. மூணாவது ரொம்ப முக்கியமானது. ஆமா, மூணாவது நிஜமான ஆபத்து வரும்போது குருட்டு நம்பிக்கையை விட யதார்த்தம் முக்கியம். பாம்பு கடிச்சா நம்பிக்கை இல்ல, மருந்து தான் காப்பாத்தும். இது வேற மாதிரி யோசிக்கிறத பத்தி இல்ல, வேற மாதிரி செயல்படுறத பத்தி. வாவ், அந்த தொகுப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ உண்மையான ஈர்ப்பு சக்திங்கிறது நம்ம ஆசைகள்லயோ உணர்வுகள்லயோ இல்ல. அந்த ஆசைகளை அடைய நாம எடுக்கிற திட்டமிட்ட உறுதியான நடவடிக்கைகள்ல தான் இருக்கு. ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்கிற மாதிரி நம்ம தகுதியும் திறமையும் உழைப்பும் தான் வெற்றிக்கான வாய்ப்புகளை நம்ம பக்கம் இருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. கற்பனையில ஒரு காரை ஓட்டுறதை விட நிஜத்துல அந்த காரை வாங்குறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறது தான் உண்மையான சக்தி. அதுதான் உண்மையான ஈர்ப்பு. இந்த உரையாடல் வெறும் நம்பிக்கையை நம்பி சும்மா இருக்கிறத விட நம்ம செயல்ல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெளிவா காட்டுது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது நீங்க ஒரு செயலை தொடங்குறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா, ஒரு உந்து சக்தியா இருந்திருக்கா? இல்ல நீங்க செய்ய வேண்டிய செயல்களுக்கு ஒரு மாற்றா, ஒரு தேக்க நிலைய உருவாக்கியிருக்கா? நல்ல கேள்வி. நம்பிக்கை உங்களை முன்னோக்கி நகர்த்தியதா இல்ல ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுதா? இத சிந்திச்சு பாருங்க.